நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னுடைய பாண்டி கொடுமணிநாதர் ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய மேலான ஆதரவையும் அன்பையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்று என்னுடைய 47வது பிறந்த நாள். நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய என்னை விட மூத்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுடைய திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தையும், சிறியவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தையும், எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களை எல்லாம் நல்லா வைத்திருக்க வேண்டும். பாண்டி கொடுமணிநாதர் திருவருள் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருவடியை வேண்டிக் கொண்டு ஒரு முக்கியமான விண்ணப்பத்தை உங்களிடம் வைக்கின்றேன். நண்பர்களே, நம்ம சைவ சித்தாந்தத்தையும் ஜோதிடத்தையும் இணைத்து சித்தாந்த ஜோதிடம் என்ற முறையில் கொண்டு செல்கிறோம். இது சில பேர் புரிந்துக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா இது மெய்ப்பொருளான விஷயம், அதாவது உண்மை பொருளை சொல்லக்கூடிய விஷயம். இந்த சித்தாந்த ஜோதிடம் எதற்கு என்றால், வேதங்கள் 6 அங்கங்களாக சொல்லப்படுகின்றன. அதிலே ஜோதிடம் வேத புருஷனுடைய கண்களாக சொல்லப்படுகின்றது. சித்தாந்தம் என்பது வேதத்தினுடைய இன்னொரு பகுதி. அது முழு சுருக்கம்னே சொல்லலாம். வேதத்தின் 4 வேதங்களுடைய சருக்கங்களையும், ரிகஜூர் சாம அதர்வன 4 வேதங்களுடைய சருக்கங்களையும் சாறு புழிந்து எடுத்ததுதான் சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தில் என்ன சொல்லப்படுகின்றால், இந்த மனித பிறவி நமக்கு எப்படி வாய்த்தது, இந்த பிறவியில் ஏன் துன்பம், ஏன் இன்பம், ஒருவருக்கு இன்பம் ஒருவருக்கு துன்பம், இந்த உடம்பு எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த உடம்பு எந்த வழியில் உருவாக்கப்பட்டது, இந்த உடம்புல இந்த உடம்பு எப்படி செயல்படுகின்றது. நம்ம பார்க்குற இந்த ஒரு சரீரம் மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். சூட்சமாக உள்ளுக்குள்ள 4 சரீரங்கள் இருக்கின்றன. அந்த 4 சரீரங்களுடைய தன்மை என்ன, அதற்கு கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இறைவனுடைய அருளால் அதை கண்டுபிடிச்சு நினைச்சோம். இந்த சித்தாந்தத்தையும் ஜோதிடத்தையும் இணைக்கும் பொழுது நமக்கு என்ன சரீரத்தில் பிரச்சனை, அந்த சரீர பிரச்சனை தான் நமக்கு நம்ம செயல்பட முடியறதுக்கும், வெற்றி பெறுவதற்கும், வெற்றி பெறாததற்கும், தோல்வியடைக்கும், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைக்கும் காரணம். அப்போ அங்க பாவ புண்ணியங்கள், நம்முடைய இன்ப துன்பத்திற்கு காரணம் நம்மால் செய்த வினை. அந்த வினை பகுதி தொகுப்பையும் தெளிவாக சொல்கின்றது சித்தாந்தம். அதற்கு என்ன வழி, அதை கடப்பதற்கு என்பதையும் சொல்கின்றது. அதனாலதான் சித்தாந்தத்தை ஜோதிடத்தோடு இணைத்து சித்தாந்த ஜோதிடம் என்ற தலைப்பிலே நாம் வகுப்பெடுத்து வருகிறோம். இதை யூடியூப்லேயே சொல்லிட்டு வரோம். என்னுடைய ஆசையெல்லாம் இந்த நாளில் இது எல்லாருக்கும் போய் சேரணும். நான் எப்படி உருவானேன் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியணுங்கிறதா என்னுடைய ஆசை. என்னுடைய உருவாக்கத்தை தெரிந்து கொண்டால் அதில் இருக்கின்ற பிழைகளை என்னால் சரி செய்து கொள்ள முடியும். அது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது என்னுடைய ஆசை. என்னுடைய யூடியூப் சேனல் நண்பர்கள் நீங்க தான் இதை எடுத்து செல்லணும். உங்க கையில ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம்.